இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 3வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். நாம் கொரிந்தியர் நிருபங்களை நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். 2 பாடத்தை முடிச்சிட்டோம். இன்று நாம் படிக்க போவது 3வது பாடம். இந்த 3வது பாடம் எதை பற்றியது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 3வது பாடத்தை புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், இந்த 1 கொரிந்தியர் புத்தகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்ற கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் என்னென்ன தலைப்பின் கீழாக பவுலார் எழுதுகிறார். ஏதோ பிரச்சனை, அந்த பிரச்சனைகள்லாம் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிட்டே வராரு. அதற்காகத்தான் 1 கொரிந்தியர் 1ஆம் நிருபத்தை எழுதுறாரு அப்படின்றத நம்ம போன பாடத்தில் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடிப்படையாக கிறிஸ்துவின் சிலுவையை புரிஞ்சுக்காமல் போகிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் பல பிரச்சனைகள் எழும்புது அப்படின்றதையும் போன பாடத்தில் படிச்சுக்கிட்டோம். அவன் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எடுத்த எடுப்பிலேயே பாடத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் மட்டும் உங்களுக்குள்ளாக அப்படின்ற வார்த்தை எத்தனை வருது, எத்தனை முறை உங்களுக்குள்ளாக அப்படின்ற வார்த்தை வருகிறது. அதாவது நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் என்ன போடணும் அப்படின்னா, இல்லை எங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, கொரிந்து சபையில் என்னெல்லாம் காணப்பட்டுச்சு அவர்களுக்குள்ள, அதாவது உங்களுக்குள்ளே அப்படின்ற வார்த்தை, உங்களுக்குள்ளாக அப்படின்ற வார்த்தை, உங்களில் அப்படின்ற வார்த்தை, குறிப்பாக உங்களுக்குள்ளாக அப்படின்ற வார்த்தையை போட்டு நீங்கள் தேடி பாருங்கள். தேடி பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ பெரிய பட்டியலே வரும் பாருங்கள். அந்த பட்டியலில் உங்களுக்குள்ளாக வெசித்தனம் உண்டென்று கேள்விப்படுறேன், உங்களுக்குள்ளாக இது இருக்குது, உங்களுக்குள்ளாக அது இருக்குது அப்படின்னு போடுறாரு. இது தாங்க சப்ஹெட்டிங். அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு என்ன, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அது எப்படி கையாளுறது, அது ஏன் தவறு, இதை தான் விளக்குறது தான் 1 கொரிந்தியர். உங்களுக்குள்ளாக பல விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னார்லே, அப்போ அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா இருக்குது? வாங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 10 பாருங்க. வசனம் 10, சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சொல்லிட்டு நல்ல வார்த்தையை கவனிக்கணும். ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனது ஏக யோசனை, இப்படி வார்த்தையை சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? 11 பாருங்க. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று. என்னவா? உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள், சண்டை, கன்டென்ஷன்ஸ் உங்களுக்குள்ளே உண்டென்று எனக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ முதல் விஷயம், உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? வாக்குவாதங்கள் இருக்கிறது. சரி, இப்போ இதே கருத்தை வேற இடத்துலையும் போய் சொல்றார். இதை மாதிரி மற்ற பிரச்சனை சொல்ல மாட்டார் பாருங்க. இந்த பிரச்சனைக்கு தான் 2 முறை சொல்லுகிறார் பவுலார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தார். 1 கொரிந்தியர் 11 வசனம் 18 பாருங்க. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். அப்ப என்ன இருக்கா? அவங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கிறது. அந்த பிரிவினைகள் இருக்கிற போய் தான் அது வாக்குவாதமாக அது மாறுது. அப்போ 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலையும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலையும் அங்கே கொரிந்து சபையில் என்ன காணப்படுது? வாக்குவாதங்கள், பிரிவினைகள் காணப்படுது. சரி, இப்போ இந்த கொரிந்து சபையில் காணப்பட்டிருக்கிற வாக்குவாதங்கள், பிரிவினைகளை அதை பற்றி புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த 3வது பாடத்தை வந்திருக்கிறோம். பாடத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவில் ஒற்றுமை. கிறிஸ்துவில் ஒற்றுமைப்படணும் ஏன் கொடுக்குறாங்க? இந்த பாட தலைப்பு உங்களுக்கு புரிகிறதா? ஏன் இந்த தலைப்பை நம்ம வச்சிருக்கிறோம்? சபைக்குள்ள பிரிவினைவாதம் இருக்கிறது, சபைக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்கிறது. அப்போ அதை புரிந்து கொள்வதற்கு 3 மிக முக்கியமான விஷயத்தை படிப்பது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். ஜெபம் பண்ணலாமா? வாங்க. அன்புள்ள பிதாவே, உடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அந்த ஞானம் எங்களுக்குள்ளாக ஊடுருவி சென்று நாங்கள் யார் என்பதும், நாங்கள் எங்கே மாறணும், இங்கேயோ அங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல எங்கள் வாழ்க்கையில் ஒப்படைக்காத குணம் இருக்கும் சுவாமி, அதெல்லாம் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்க. நாங்கள் ஒப்படைக்கிற அனுபவத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 3வது பாடம் கிறிஸ்துவில் ஒற்றுமை. ஏன் ஒற்றுமை குறித்து படிக்க வேண்டும்? ஏன்னா பிரிவினை உள்ளே இருக்கிறது, ஏன்னா வாக்குவாதம் உள்ளே இருக்கிறது. ஆகினால தான் படிக்கிறோம். ஆக 3 விஷயம் படிப்போம்னு சொன்னேன். அதில் முதல் விஷயம், கொரிந்து சபையில் காணப்பட்ட பிரச்சனை என்ன? அதான் பார்த்தோம் நம்ம. பிரிவினைகள், வாக்குவாதங்கள் உண்டு.
சரி, இந்த பிரிவினை வாக்குவாதம் யார்கிட்டேருந்து வருது? என்னது அது? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 12 வாசிங்களேன். அந்த பிரிவினைகள் எங்கேருந்து கிளம்புது அப்படின்றத வசனம் படிக்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். வசனம் 12, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? அப்ப வசனம் 12ல் 4 நபர்களுடைய பெயர்கள் இருக்கு. 4 நபர்கள் பெயர்கள் யார் யார்? 1 பவுல், 2வது அப்பல்லோ, 3வது பைபிள் சொல்லுது கேபா பேதுரு, 4வது கிறிஸ்து. அப்ப சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் சொல்றாங்க, நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் சொல்றாங்க, நான் கேபா பேதுருவை சேர்ந்தவன் சொல்றாங்க, நான் எப்பா ஆளெல்லாம் விடுங்க, நான் இயேசுவை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு கூட்டம். ஆக சபைக்குள்ள கிட்டத்தட்ட 3-4 கூட்டம் இருக்குதுங்க. 3-4 பிரிவினைகளாக சபை உடைஞ்சு கிடக்குதுங்க. அப்போ ஒரு கூட்டம், நான் பவுல்கிட்டேருந்து பைபிள் ஸ்டடி படித்தேன், அவர் எப்படி தெரியுமா எடுப்பார், நான் எப்படி தெரியுமா, நான் அப்பல்லோடைய பிரசங்கத்தை கேட்டு வந்தவன், அவர் எப்படி தெரியுமா. இன்னொருத்தர், எப்பா நான்லாம் யார் தெரியுமா, யூதர்களுக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கப்பட்ட பேதுருவை அடிப்படையாக வச்சு வந்தவன். இன்னொருத்தர், எப்பா உங்கள் பேச்சே வேண்டாம் ஐயா, நான் இயேசுவை சார்ந்தவன். இப்படி 4 கூட்டமாக அங்கே கிடக்குது. இப்போ அதில் ரொம்ப முக்கியமான அந்த முதல் 2 பெயர்கள் பாருங்க, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன். சரி, அப்போ கேள்வி, கொரிந்து சபையில் பிரிவினைகள் கிடக்குது, கொரிந்து சபை உடைந்து போய் கிடக்குது, ஒற்றுமையே இல்லாமல் கிடக்குது. அப்போ ஒற்றுமை இல்லாத சபைக்கு பிரச்சனை என்ன? சிலர் நான் இவங்களை சார்ந்தவன், நான் அவங்கள சார்ந்தவன், நான் இந்த குரூப்பை சேர்ந்தவன், நான் அந்த குரூப்பை சேர்ந்தவன் அப்படின்றாங்க. நான் பவுலை சேர்ந்தவன், இவன் அப்பல்லோவை சேர்ந்தவன். இப்படி குரூப்பாக பிரிக்கிறாங்க. நம்மெல்லாம் ஒரு சபை அப்படின்லாம் கிடையாது. இவங்க அந்த குரூப் ஆக்கும், இவங்க இவங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. அந்த பேச்சு ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ இது எப்படி வந்துச்சு, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் சொல்லிட்டு? இதை குறித்து நம்ம எழும்பி பிரகாசி இயேசுவின் சீடர்கள் என்ற புத்தகத்தில் மிக அருமையாக கடைசி கால தீர்க்கசி விளக்கிறத கவனிங்க. ஏன் பவுலை சேர்ந்தவன், ஏன் அப்பல்லோவை சேர்ந்தவன், ஏன் பவுலுக்கு ஒரு குரூப்பு அப்பல்லோவுக்கு ஒரு குரூப்பு, ஏன் இப்படி உருவாச்சு? பவுல் போய் கொரிந்து சபையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி முடித்த பிற்பாடு அப்பல்லோ அங்கே போய் கொரிந்து சபைக்கு ஊழியத்துக்கு போகிறார். இப்போ அப்பல்லோ போய் ஊழியம் செய்த பிற்பாடு சில பிரச்சனைகள் அங்கே எழும்புகிறது. அப்பல்லோட்டியா, பவுல்ட்டியா, அல்லது விசுவாசிகள்ட்டியா, யார்கிட்டருந்து பிரச்சனை வருது? வாக்கியத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. எழும்பி பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள், அதிகாரம் 26:13. சத்தியத்தின் விதையை பவுல் விதைத்திருந்தான், இப்பொழுது அப்பல்லோ அதற்கு நீர் பாய்ச்சினான். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் அப்பல்லோ அடைந்த வெற்றி அவனுடைய ஊழியத்தை பவுலின் ஊழியத்தை விட மேலானதாக உயர்த்தும்படி சில விசுவாசிகளை நடத்தினது. கவனிச்சிங்களா? பவுலை விட இவர் நல்ல பிரசங்கம் பண்றாரா, அறுவடை நறுமையா வருதுரா அப்படின்னு சொல்லிட்டு சில விசுவாசிகளை நடத்தினது. மனிதனுடன் மனிதனை ஒப்பிடும் இச்செயல் சபைக்குள் பிரிவினை ஆவியை கொண்டு வந்து, என்னவா, மனிதனுடன் மனிதனை ஒப்பிடும் இச்செயல் சபைக்குள் பிரிவினை ஆவியை கொண்டு வந்து சுவிசேஷம் முன்னேறுவதற்கு பெரும் இடையூறை உண்டு பண்ணியது. அப்ப மனுஷனோடு மனுஷன் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க, போதகரோடு போதகர், பிரசங்கியாரோடு பிரசங்கியார், இப்படி ஒப்பிடும்போது அங்க சத்தியம் போறதுக்கு பெரிய தடையா மாறிடுச்சான். உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, சபைக்குள்ள பிரிவினை வந்துச்சு, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு விசுவாசிகள் இந்த பிரிவினையை உண்டாக்குறாங்க, மனுஷனை மனுஷனோடு ஒப்பிடுறாங்க. மனுஷனை யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்? தெய்வத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அதை விட்டுட்டு மனுஷனை மனுஷனோடு ஒப்பிட்டு பார்க்குறோம், இழிவான செயலுக்குள்ள போறாங்க. அதனால பிரிவினைவாதம் உள்ள வருது. அதனால சத்தியம் போக முடிஞ்சா இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த 2 குரூப்பை அடிச்சுக்கிட்டே இருக்குமானால் சத்தியம் வெளியில போறதுக்கு பதிலாக இப்போ இவங்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்துருச்சுங்க. அதனால தான் சத்தியம் வெளில போக மாட்டேங்குது. ஆக சபைக்குள்ள பிரிவினை,
சபைக்குள்ள வாக்குவாதம் எங்கிருந்து? தலைவர்கள்ட்ட, ஊழியர்கள்ட்ட கிடையாது, விசுவாசிகள்ட்ட இருந்து கிளம்புது. நோட் பண்ணிக்கணும். ஊழிய தலைவர்கள்ட்ட கிடையாது, விசுவாசிகள்ட்ட இருந்து கிளம்புது. பேதுருவுக்கும் பவுலுக்கும் பிரச்சனை இல்லை, அல்லது பவுலுக்கும் அப்பல்லோவுக்கும் பிரச்சனை இல்லை. விசுவாசிகள் என்ன பண்றாங்கன்னா, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று அவங்க சொல்றாங்க. இப்ப பவுலை சேர்ந்தவன் அப்பல்லோவை சேர்ந்தவன் சொல்லுங்க, எப்படி எந்த பேஸ்ல சொன்னாங்க? பவுலாரு ஒரு காரியம் செஞ்சார். என்னவா? அவர் சொன்னாரு, நான் அத்தேனே பட்டணத்துல தோல்வி அடைஞ்சேன். ஏன்னா நான் பெரிய பெரிய மார்ஸ் மேடையில் நின்று பெரிய பேச்சாற்றலை வச்சு சத்தியத்தை கொண்டு சொல்ல நினைச்சேன். நான் தோல்வி அடைஞ்சேன். ஆகையினால கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியே நான் உங்களுக்கு அறிவிக்க மனதாக இருக்கிறேனே தவிர வேற வழி ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியே நான் சொல்ல நான் வந்திருக்கிறேன். அப்போ அவருடைய பேச்சாற்றெல்லாம் ஓரம் வச்சுட்டு மிக எளிமையாக இயேசுவையும் இயேசுவின் சிலுவை மரணத்தையும் உயர்த்தி பேசினாரு. அப்படிதான் கொரிந்து சபை வந்துச்சு. ஆனால் அடுத்த அப்பல்லோ அவரு மிகப்பெரிய பிரசங்கியார். இப்ப அந்த மிகப்பெரிய பிரசங்கியாருடைய பிரசங்கத்தையும் எளிமையான பவுலினுடைய வேத பாடத்தையும் மக்கள் ஒப்பிடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? பிரசங்கியாருடைய பிரசங்கத்தையும் பவுலினுடைய வேத பாடங்களை ஒப்பிட்டு, சா என்ன மாதிரி பிரசங்கம்பா, அப்ப இந்த மாதிரி உங்க ஆள் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கியாரோடு ஒப்பிடுற இழிவான செயலுக்குள்ள போறாங்க. அப்ப அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட நய வசனிப்புல வரல. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்லுவாரு, நான் நய வசனிப்புல வரல, உலக ஞானத்துல உங்கள்கிட்ட வரல, கிறிஸ்துவினுடைய வல்லமையினால உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், சிலுவையை பற்றி சொல்லவே வந்திருக்கிறேன். இப்போ பவுலா ரொம்ப எளிமையாக கிறிஸ்துவை குறித்து முதல்ல சொல்லணும், அதுக்கப்புறம் பேச்சாற்றல்ல பிரசங்கத்துல நம்ம சொல்லிக்கலாம். அப்படி கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரசங்கங்கள்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சார். அதே போல ஆண்டவர் அப்பல்லோவை அனுப்பி வச்சார். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, கட்டவரலையும் மோதிரவரலையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. மோதிரவரல் தான் பெருசு, கட்டவரல் என்ன கட்டவரல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அங்கதான் சொல்றாரு, அப்பா அப்படி ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவுலார் சொல்றாரு. ஆக கொரிந்து சபையில பிரிவினை, கொரிந்து சபையில மக்கள் மத்தியில பிரிவினை. அவங்க என்ன பண்றாங்க, 2 வெவ்வேறு ஊழிய முறைகளை வச்சு 2-3 குரூப்பா உருவாகிட்டாங்க. இப்படி பிரிவினை வந்ததுனால வேறு சில பிரச்சனைகளும் வந்துச்சு, வேறு சில பாவங்களும் இந்த பிரிவினைகளோட தொத்தி வந்துச்சு. இப்ப பாருங்க, சில வசனத்தை வாசிப்போம். இந்த பிரிவினைகள் எங்கெல்லாம் காணப்படுதோ அங்கெல்லாம் வேறு சில பாவங்கள் வருது பாருங்க. என்னென்ன நீங்க சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 3:3 பாருங்களேன். 1 கொரிந்தியர் 3:3, பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால். என்னவா? பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும். அப்போ வாக்குவாதம் ஏற்கனவே பார்த்துட்டோம். வாக்குவாதத்துக்கு முந்தின பாவம் என்ன? பொறாமை. வாக்குவாதத்துக்கு பிந்தின பாவம் என்ன? பேதங்கள். தப்பான போதனை வருது, சரிங்களா? கண்டுபிடிக்கிறது எதிரா பவுல்கிட்ட கண்டுபிடிக்கலாம், எதிரா அப்பல்லோட்ட கண்டுபிடிக்கலாம். ஆக அப்பல்லோவுக்கும் பவுலுக்கும் பிரச்சனையே கிடையாது பாருங்க. ஆனால் அப்பல்லோவை சார்ந்து ஒரு சப்ஸ்கிரைபர், இவங்களை சார்ந்த ஒரு சப்ஸ்கிரைபர், 2 பேரும் மோதிக்கிறாங்க. இப்படி மோதிக்கிட்டு என்ன வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கே தவறான உபதேசங்களுக்குள்ள போகிறாங்க. உபதேசம் மட்டுமல்ல, பொறாமை உள்ள வருது. அப்போ ஒரு ஊழியக்காரனை குறித்து விசுவாசிகள் பொறாமப்படுறாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரனை குறித்து பொறாமை முதல் எங்கே வந்துச்சு ஞாபகம் இருக்கா? யாரை பற்றி பொறாமை முதல்ல வந்துச்சு? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் மீது இன்னொரு நபருக்கு பொறாமை. இவர் ஒரு ஊழியக்காரர், பொறாமப்பட்டவன் ஒரு ஊழியக்காரன். எங்க நடந்துச்சு? பரலோகத்துல. கிறிஸ்து மிகாவேலுக்கு எதிராக முதல்ல பொறாமப்பட்டது சாத்தான், லூசிஃபர். அப்ப அதே பொறாமை ஒரு ஊழியக்காரனை எதிர்த்து இன்னொரு விசுவாசிக்கு வருகிறது. உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பொறாமைகள் பிரிவினையோடு சேர்ந்தே வரும். எங்கெல்லாம் பிரிவினை இருக்கோ அங்கெல்லாம் பொறாமை உண்டு.
எங்கெல்லாம் பிரிவினை இருக்குதோ அங்கெல்லாம் வாக்குவாதங்கள் உண்டு. சரி, இன்னொரு வசனத்துக்கு போலாமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர், 2 கொரிந்தியன்ஸ் 12ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 12 வசனம் 20 பாருங்க. ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நான் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்று விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்று. மீண்டும் வார்த்தை, உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்று. அங்க வாக்குவாதம் வந்துச்சா? இருக்குது. அப்ப அந்த வாக்குவாதத்தோட வருகின்ற பாவங்கள் என்ன? விரோதம், வைராக்கியம், கோபம், கோள் சொல்லுதல், புறங்கூறுதல், கலகம் பண்றது. பாப்பா எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா? அப்ப ஒரு பிரிவினை வந்துச்சுன்னா அதோடு கூட வாக்குவாதம் வருது, அதோடு கூட பொறாமை வருது, பின்னாடி போய் பேசுற குணம் வருது. அப்ப இதெல்லாம் எதை வச்சு வருது? பிரிவினைக்குள்ள வருது, பின்னாடி போய் பேசுறதெல்லாம் வருது. ஆக அன்னைக்கு கொருந்து சபையில இதுதான் காணப்பட்டுச்சுங்க. கொருந்து சபையில இங்க குழு குழுவா பிரிஞ்சு என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. எங்க ஊழியர்களுக்கு மத்தியில பிரச்சனை இல்லைங்க. ஆனா எங்க இருக்குது அப்படின்னா விசுவாசிகள் மத்தியில் இருக்குது. ஏன் இருக்குது? அவங்க பவுலுடைய ஊழியத்தையும் அப்போலுடைய ஊழிய முறையையும் அவங்க ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இது ஒன்றும் வெயிட்டா இல்லை, அதுதான் பயங்கரமா இருக்குது அப்படின்னு பண்றாங்க. அதனால ஒரு பாவம் பல பாவத்துக்கு வழி நடத்துது. சரி, ஒரு நிமிஷம். இப்போ நம்ம 2வது பாயிண்ட் போக போறோம். அதற்கு முன்பாக கொருந்து சபையில காணப்பட்ட பிரிவினைவாதம் இப்ப நீங்கள் இருக்கக்கூடிய சபையிலே இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. மீதமான திருச்சபையிலே பிரிவினைகள் உண்டா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடித்தமான போதகர் யார்? உங்களுக்கு பிடித்தமான ஊழியக்காரர் யார்? யோசிங்க. பிரிவினைகள் நமக்கு மத்தியில் இருக்குதா? ஜபத்தோட பரிசுத்தாவின் துணையோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊரின் அடிப்படையிலே நம்ம ஊழியக்காரங்களை சூஸ் பண்றோம். அவங்கெல்லாம் நாங்கெல்லாம் ஒரு ஊருப்பா. ஊரின் அடிப்படையிலே ஊழியக்காரர்கள் என்ன? 2வது ஜாதியின் அடிப்படையிலே, இனம் அடிப்படையிலே அவரெல்லாம் நம்பாளுப்பா. அப்படி இனத்தின் அடிப்படையிலே ஒரு கூட்டம். சரிங்களா? படித்தவர்கள் அடிப்படையிலே, நான் கல்லூரிக்கு சென்றவன், இவங்கெல்லாம் கல்லூரிக்கு செல்லாதவர்கள், இப்படி ஒரு கூட்டம். ஆக இந்த பிரிவினை உள்ள இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இனத்தின் அடிப்படையிலே கூட்டம், படிப்பின் அடிப்படையிலே கூட்டம், இடத்தின் அடிப்படையிலே கூட்டம். இப்ப சத்தியத்தின் அடிப்படையில் அல்ல. இப்படிப்பட்ட காரியம் ஓடிட்டு இருக்குதா? நீங்க யோசிக்கிறீங்க. அப்ப கொருந்து சபையில காணப்பட்ட விஷயங்கள் இன்று நீங்கள் அங்கம் வகிக்கும் சபையிலே இருக்கிறதா? கமெண்ட்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். இல்லை நம்ம இருக்கக்கூடிய சபைகள் ரொம்ப உன்னதமான சபையாக தான் இருக்குதா? நீங்க சொல்லுங்க. ஆக பவுல் சொல்றாரு, பிரிவினைகள் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்ப என்ன பிரச்சனை? அப்ப அந்த பிரிவினைக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம கற்றுக்கொள்கின்ற பாடம் நம்பர் 1, கிறிஸ்துவிட்டிருந்து ஒரு சபை பிரிஞ்சிருக்குமானால் சபைக்குள்ள பிரிவினைவாதம் இருக்கும். பிரிவினைவாதம் எங்க காணப்படுதோ சபையானது கிறிஸ்துவிட்டிருந்து பிரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆக ஒற்றுமை என்பது என்ன? கிறிஸ்துவோடு ஒற்றுமையாகும் பொழுது சக மனிதனோடு ஒற்றுமையாகலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப பிரிவினை இருக்குன்னா சபையை கிறிஸ்துவிட்டிருந்து பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். கிறிஸ்துவோடு சேரும்போது சக மனிதரோடு நம்ம சேரலாம். ஆக கொருந்து சபைகிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, பிரிவினைகள். பிரிவினைகளை தொடர்ந்து வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், வைராக்கியங்கள், சண்டைகள், இதெல்லாம் தொடர்ந்து போயிட்டே இருக்குதுங்க. சரிங்களா? அது நம்ம மத்தியில் இருக்கக்கூடாது என்று பவுலார் சொல்லுகிறார். சரி, ஆக கொருந்து சபையில் என்ன பிரச்சனை பார்த்தாச்சு. கொருந்து சபையில் என்ன தீர்வு? என்ன தீர்வு? அதையும் கொஞ்சம் படிச்சுக்கணும் இல்லையா? கொருந்து சபையில் என்ன தீர்வு அப்படின்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போ பிரச்சனையை பார்த்தாச்சு. தீர்வு என்ன? 1 கொரிந்தியர் 1:2 பாருங்க. கொரிந்துவிலே ஒரு வார்த்தை திரும்ப வந்துட்டே இருக்குதுங்க. அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும்
எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை. என்னவா? ஆண்டவராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தை. இந்த வசனம் பாருங்க, என்ன வார்த்தை வருது? கிறிஸ்து தான் எங்களுடைய ஆண்டவர், கிறிஸ்து தான் எங்களுடைய தலை அப்படின்ற வார்த்தை இந்த அதிகாரம், இந்த நிருபம் முழுவதுமாவே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கிறிஸ்து தான் எங்கள் தலை, கிறிஸ்து தான் எங்களுடைய ஆண்டவர் அப்படின்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருது? கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க பார்க்கலாம். இது உங்களுக்கு கொடுக்குற நான் 3வது ஹோம்ஒர்க்குங்க. சரிங்களா? ஓகே, உங்களுக்கு உள்ளே அப்படின்ற வார்த்தையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒன்று. இது 3வது இந்த விஷயம். அப்போ பாருங்க, எப்போ கிறிஸ்து என்னுடைய தலையானால் நான் அவருடைய சரீரமாக இருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு தலை இல்லை, எனக்கு கேபா தான் தலை, எனக்கு பவுல் தான் தலை, எனக்கு அப்பல்லோ தான் தலைன்னா கிறிஸ்துவோடு நான் கனெக்ஷனில் வரல. ஏதோ ஒரு தலைவனோடு, ஏதோ ஒரு ஊழியக்காரனோடு, ஏதோ ஒரு போதகனோடு நான் கம்பேர் பண்ணி போயிடுறேன். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? இதை பாருங்கள், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு 12ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கு. 1:12. இது எப்படி அழகாக பவுலார் ஒப்பிட்டு காட்டுறாரு பாருங்க. 12:12. எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்ப சரீரத்துல அவயங்கள்லாம் அநேகம், ஆனா தலை ஒண்ணு. அப்ப இந்த இருதயம் நான் பெருசு இல்லை, கால் நான் தான் முக்கியம், கை நான் தான் முக்கியம், வயிறு நான் தான் முக்கியம் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று சொல்லிக்கலாமா? ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா, ஒரு அவயம், ஒரு உடல் உறுப்பு இல்லைன்னா உடல் இயங்க முடியுமா? உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? எல்லா அவயங்களும் தலையோட லிங்க் ஆயிருக்கணும். தலை சொல்ற பேச்சை எல்லா அவயமும் கேட்டுச்சுன்னா ஒரு அவயம் இன்னொரு அவயத்துக்கு உதவி செய்கிறது. தலையோடு இணைக்கப்பட்ட அவயம் உடல் உறுப்பு, ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்புக்கு உதவி செய்யுது. தலை சொல்ற பேச்சை இது கேட்கலின்னா என்ன நடக்குதுன்னா, ஒரு உறுப்புக்கு இன்னொரு உறுப்புக்கு சிக்கல் வந்துடுது. இதுதாங்க பவுல் சொல்ற விஷயம். அப்ப நீங்க உங்களுக்கு உண்மையான தலை கிறிஸ்துவா? உண்மையான தலை கிறிஸ்துவா? கிறிஸ்துவினுடைய சத்தியமா, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமா, அதுதான் உங்களை ஆட்டி படைக்குதா? அப்படி இருக்கும்போது நாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்போம். அதுதான் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றார் பவுலார் இங்க? எங்களுடைய தலைவர், இந்த வீட்டினுடைய தலைவர் கிறிஸ்து. கிறிஸ்து என்னப்பா சொல்றார்? இந்த பிரச்சனையை எப்படி கையாளுறது? கிறிஸ்து என்னப்பா சொல்றார்? என்ன, என்னால வசனத்தை புரிஞ்சு கொள்ள முடியல. யாராவது ஒருத்தர் கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு சொல்லித்தர முடியுமா? அப்படி கேட்கிறவன் தான் தலைவர். என்ன, ஐயோ நான் என்ன செய்யட்டும்? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் மீறக்கூடாது, அவருடைய வசனத்தை விட்டு மீறக்கூடாது அப்படின்னு நினைச்சு, ஐயோ எனக்கு யாராவது சொல்லுங்களேன், எனக்கு தெளிவாக காட்டுங்களேன். அது தாவீதுக்கு நாதான் வந்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. என்ன, அப்போ ஆண்டவரை எனக்கு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சித்தத்துக்காக போராடி நிற்பவன் தான் தலைவர். அப்போ கிறிஸ்து அவருடைய சத்தியத்தை மீறக்கூடாது, கிறிஸ்துவின் சத்தியத்தை மீறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் தான் தலைவர். இந்த பாயிண்ட், கிறிஸ்து இந்த வீட்டினுடைய தலைவர் அப்படின்ற பாயிண்ட் வரும் பொழுது ஒற்றுமையும் இசையும் வருகிறது. ஆக முதல் விஷயம், கொரிந்து சபையில் காணப்பட்ட பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது, அதுக்குரிய தீர்வு என்ன பார்த்தாச்சு. அப்போ 2வது விஷயத்துக்கு வரலாம். அப்போ இப்படிப்பட்ட கொரிந்து சபையின் விசுவாசிகள் முதிர்ச்சி உள்ளவர்களா, முதிர்ச்சி இல்லாதவர்களா? முதிர்ச்சி உள்ளவர்களா, முதிர்ச்சி இல்லாதவர்களா? முதிர்ச்சி உள்ளவர்களுக்கான குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பவுலார் 2ஆம் அதிகாரத்திலையும் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. இப்போ நான் முதல்ல வாசிச்சது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். இந்த 3வது பாடம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 அதிகாரத்தை கவர் பண்ணுவோம் பாருங்க. அப்போ 1 கொரிந்தியர் 1 உள்ள பிரிவினை இருக்குன்னு சொல்றாங்க. 1 கொரிந்தியர் 2, 3 இந்த முதிர்ந்த மக்களா நீங்க இருக்கணும் அப்படின்னா அந்த முதிர்ச்சிக்குரிய ஒரு 5 குணங்களை பவுலார் சுட்டி காட்டுறார். அந்த 5 குணம் என்ன? அதுதான் 2வது பாயிண்ட். முதிர்ச்சியினுடைய 5 குணங்கள் என்ன? வாங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். ரொம்ப அழகான வசனம் பாருங்க. ஏன் பிரிவினை வருது, ஏன் வாக்குவாதம் வருது, ஏன் விரோதம் வருது அப்படின்னா 1 கொரிந்தியர் 3 வசனம் 1 ஏற்கனவே படித்தோம், திருப்பி படிப்போம் பாருங்க. சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி
உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. உங்களை நான் ஆவிக்குறியில் நினைச்சேன், பேசணும்னு பார்த்தேன், அதெல்லாம் புரிஞ்சுக்கிற சக்தி உங்களுக்கு இல்லை. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க மாம்சத்திற்குரியவர்களா இருக்கிறபடினால, கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளா இருக்கிறபடினால நான் வேற மாதிரி பேசுறேன். வசனம் 2 பாருங்க. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீங்களே அல்லவா? அப்ப என்ன வார்த்தை வந்துட்டு இருக்குது? நீங்க ஆவிக்குரியவங்களா இல்லை. எப்படி இருக்கிறீங்க? நீங்க மாம்சத்திற்குள்ளா இருக்கிறீங்க. வசனம் 1. வசனம் 2, மாம்சத்திற்குள்ளா இருக்கிறபடியால். வசனம் 3, நீங்கள் மாம்சத்திற்குள்ளா இருந்து மனுஷ மார்க்கமாய். அப்ப என்ன வருது? அவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? கொரிந்து சபை மாம்சீகமா இருக்கிறாங்க, மாம்சத்துக்குள்ள இருக்கிறாங்க. தே ஆர் கார்னல், தே ஆர் நாட் ஸ்பிரிச்சுவல். அப்படின்னா யார் முதிர்ந்த கிறிஸ்தவன்? முதிர்ந்த கிறிஸ்தவன் அவன் மாம்சத்திற்குரியவனாய் இராமல் ஆவிக்குரியவனாய் இருக்கிறான். ஆவிக்குரியவனாக இருக்கிறான். அப்போ யார் ஆவிக்குரியவன்? அதுதான் அடுத்த 4 பாயிண்ட். அப்போ முதிர்ச்சியான கிறிஸ்தவன்ட்டு பிரிவினை வராது. குழந்தைகள், மாம்சத்திற்குரியவர்கள், அவர்கள்ட்ட தான் பிரிவினைவாதம் வருகிறது. இப்போ யோசிங்க, நீங்கள் ஆவிக்குரியவர்களா? தேவனோடு நெருக்கமான உறவுக்குள் இருக்கிறீர்களா? தினந்தோறும் உங்களை ஒப்படைக்கின்றீர்களா? தினந்தோறும் எப்படி வாழ்றீங்க நீங்கள்? அப்படின்னா ஆவிக்குரியவர்கள்ட்ட பிரிவினைகள் வராதுங்க. சரி வாங்க 2வது 1 கொரிந்தியர் 2 வசனம் 6, 7 பாருங்களேன். அப்படி இருந்தும் தெரிந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தல்ல, அழிந்து போதவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்ததும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவன் ஞானத்தையே பேசுகிறோம். அப்ப ஆவிக்குரியவர்கள் தேவனுடைய அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆவிக்குரியவர்கள் மறைக்கப்பட்ட அந்த தேவனுடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். போன கிளாஸ்ல படித்தோம், அந்த மறைக்கப்பட்ட தேவ ஞானம் என்பது வேற ஒன்றும் கிடையாது, அதுதான் சுவிசேஷம், அதுதான் ரட்சிப்பின் திட்டம் அப்படின்னு போன கிளாஸ்ல படித்தோம். ஆக முதிர்ச்சியான கிறிஸ்தவர்கள் யார்? முதிர்ச்சியான கொரிந்தியர்கள் யார்? அவங்க ஆவிக்குரியவர்கள். அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சுவிசேஷத்தை விரும்புகிறவர்கள், ஞானத்தை, தேவ ஞானத்தை விரும்புகிறாங்க. அங்கே மனுஷ ஞானத்தை விரும்ப மாட்டாங்க. சரி 2வது 3வது விஷயத்துக்கு வரலாம். 1 கொரிந்தியர் 2 13, 14 பாருங்க. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், கம்பேர் பண்றாங்கல்ல அப்பல்லோவையும் பவுலையும், அதான் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்ப தேவ ஞானத்தை எப்படி காட்டுறாங்களாம்? அதுல கூட உலக பிரகாரம் கிடையாது, அதுல கூட மனுஷன் ஞானம் கிடையாது. அதுல எப்படியா ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இங்க ஒரு விஷயம் இருக்கும், அதை இந்த விஷயத்தோடு ஒப்பிட்டு காட்டுறாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்ப இங்க ஆதாம் சொன்னா இங்க முதலாம் ஆதாம், ரெண்டையும் ஒப்பிட்டு. இங்க ஏணின்னு சொன்னா ஏணினா கிறிஸ்து, ஒப்பிட்டு. அப்ப கிறிஸ்துவை கொண்டு போய் அங்க போய் ஆதியாமத்துல ஃபிட் பண்ணி, அப்படின்னா அர்த்தம் என்ன? இங்க பஸ்கா அப்படின்னா பஸ்காவாகிய கிறிஸ்து, அப்ப கிறிஸ்துவை கொண்டு போய் பழைய ஏற்பாட்டில் உள்ள அதிகாரத்தை திறந்து அர்த்த பஸ்கான்னா என்ன அர்த்தம்? அப்ப ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான். கண்மலைன்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த பாறைன்னா என்ன அர்த்தம், அப்படின்னு என்ன சொல்ல வராரு? அப்ப ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை சம்பந்தம் படுத்தி காட்டுகிறார்கள். முதல்ல ஆவிக்குரியவங்க அவன் தான் முதிர்ச்சி அடைஞ்சவங்க. 2வது அவங்க மனுஷ ஞானத்தை அல்ல, தேவ ஞானத்தை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவ ஞானத்தை எப்படி போதிக்கிறாங்கன்னா சம்பந்தப்படுத்தி, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், பைபிள்ல இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு அவர்கள் சம்பந்தப்படுத்தி காட்டுகிறார்கள். அப்புறம் 1 கொரிந்தியர் 3:2 பாருங்க. அவங்க நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். முதிர்ச்சியான கிறிஸ்தவர்கள் அவங்க பாலை அல்ல, திடமான ஆகாரத்தை சாப்பிட்றவங்க.
இன்னும் மேலே எழும்பி வருவாங்க. அடுத்த கட்ட சத்தியத்தை புரிந்து கொள்கிறார்கள். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு முதல்ல அவங்க ஆவிக்குரியவங்க. ரெண்டாவது, மனுஷ ஞானத்தை அல்ல, தேவ ஞானத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் விரும்பியவர்கள். மூன்றாவது, தேவ ஞானத்தை அவர்கள் ஆவிக்குரியவர்களாக சம்பந்தப்படுத்தி காட்டுவாங்க. நாலாவது, அவர்கள் பாலை மட்டும் அல்ல, பாலை கடந்து திடமான புருஷனுக்குரிய ஆகாரத்தை சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. அஞ்சாவது பாருங்க, வசனம் 4 ரொம்ப அழகான விஷயம். 1 கொரிந்தியர் 3 அப்படியே 1 by 1 அதிலே வருது பாருங்க. வசனம் 4, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? என்னவா? நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? அப்ப இந்த 1 கொரிந்தியர் 1:10 வந்து அதே விஷயம், பவுலை சேர்ந்தவன் அப்பல்லோவை சேர்ந்தவன். இது எத்தனை முறை வருது பாருங்க 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலேயே. 1, 2, 3 நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். 2வது முறை இங்கே வந்துருச்சு. யார் சொல்லுவா நான் இந்த குரூப்பை சேர்ந்தவன், அவங்கெல்லாம் அந்த குரூப்புப்பா, நாங்கள்லாம் இந்த குரூப்பு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பாக சர்ச்சை பிரிக்கிறவன் யாரு? மாம்சத்திற்குரியவன். ஏர் கார்னல் ஜென்ம சுவாபத்தை உடையவர்கள், ஆவியினாலே வழிநடத்தப்படுறவங்க கிடையாது. அப்போ அவர்கள் மாம்சத்திற்குரியவர்களாக. முதிர்ச்சியான கிறிஸ்தவருடைய 5 குணங்கள் என்ன? அவங்க ஆவிக்குரியவர்கள். அவர்கள் அங்கே சுவிசேஷத்தை, தேவ ஞானத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் தேவனுடைய ஞானத்தை எப்படி போதிக்கிறாங்க? ஆவிக்குரிய விஷயங்களை ஒப்பிட்டு காட்டுவாங்க. பைபிளில் இப்படி இருக்குது, இதோட ஒப்பிட்டு பேசுவாங்க. சும்மா அப்படியே அடிச்சுட்டு போகிறவங்க கிடையாது. ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாங்க? ஒப்பிட்டு பைபிளில் புரிய வைக்கிறாங்க. 4வது, அவர்கள் திடமான ஆகாரத்தை சாப்பிட்றாங்க. நீங்கள் திடமான ஆகாரம் சாப்பிட்றீங்களா? இல்லை இன்னமும் பாலை குடிக்கிறீங்களா? ஒரு அடிப்படையான சத்தியத்தில் இன்னும் ஆழம் பார்க்கிறீர்களா? ஓய்வு நாள் என்கிற சத்தியம் இருக்குன்னு சொன்னால் அதில் ஆழம் போயிருக்கிறீங்களா? தீர்க்க தரிசனம் தானியேல் 2ஆம் அதிகாரம் சொன்னால் அதில் ஆழம் பார்க்கிறீர்களா? நீங்கள் வளர்றீங்கன்னா சத்தியமும் வளரணுமே. சத்தியம் வளர்ந்தால் தானே நீங்கள் வளர முடியும். அன்னைக்கு அதை பார்த்தீங்க, நீங்கள் ஒப்படைச்சிங்க. இன்னைக்கு இதை பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இன்னும் ஆழமான ஒப்படைப்புக்குள் நீங்கள் போறீங்களா அப்படின்னு நீங்கள் முதிர்ச்சியான கிறிஸ்தவர்கள் அர்த்தம். அப்போ அவர்கள் எந்த குரூப்பையும் சேர மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள், நாங்கள் அப்போலோவை சேர்ந்தவர்கள், நாங்கள் கேபாவை சேர்ந்தவர்கள் அப்படிலாம் இல்லை. அவங்க சொல்லுவாங்க, எப்பா நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ பாடம் என்ன? எங்கேருந்து பிரிவினை வருது? எங்கெல்லாம் மாம்சம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் மாம்ச சிந்தை இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பிரிவினை வந்துடுது. எங்கெல்லாம் ஆவிக்குரியவர்கள் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த பிரிவினையை வேற மாதிரி பார்க்குறாங்க. இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இது எப்படி ஜெயிக்கலாம், இந்த பிரச்சனை எப்படி சபையிலேருந்து எடுக்கலாம் அப்படி பார்ப்பாங்க. இல்லைன்னா யார் மாம்சத்திற்குரியவனோ அவன் போய் பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டான். அவன் போய் பின்னாடி போய் பேசிட்டு இருப்பான். உங்களுக்கு புரியுதா? அப்போ கற்றுக்கிற பாடம், மாம்சத்திற்குரியவர்கள்ட்ட தான் பிரிவினைகள் கிளம்புது, மாம்சத்திற்குரியவர்கள்ட்ட தான் குரூப்பிசம் கிளம்புது, மாம்சத்திற்குரியவர்கள்ட்ட தான் அங்கே வாக்குவாதங்கள் கிளம்புதுன்னு பார்க்குறோம். ஆக முதல் விஷயம், கொரிந்து சபையில் காணப்பட்ட பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது, அதுக்குரிய தீர்வு என்ன பார்த்தாச்சு. 2வது, அங்கே கொரிந்து சபை மக்கள் முதிர்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அந்த முதிர்ச்சியாக இருக்கிறவங்கிட்ட காணப்படுகின்ற 5 குணங்கள் என்ன? ஆனால் முதிர்ச்சியாக தெரியல. பெரும்பாலான மக்கள் ரொம்ப குழந்தைகளாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? மாம்சத்துக்குள்ளேருந்து யோசிக்கிறாங்க. சரி, அப்போ 3வது, கிறிஸ்தவ தலைவருடைய 9 குணங்கள். எவ்வளவு குணம்? 9 குணம். ஏன் தலைவரை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னா, இவங்க நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் சொன்னாங்க இல்லையா? அப்படின்னா ஒரு தலைவனுக்கே இருக்கக்கூடிய பண்புகள் என்ன? அதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது. என்ன? 9 குணங்கள். சரி, ஒரு கேள்வி, பவுலுக்கும் அப்போலோவுக்கும் ஏதாவது வாய்க்கா வரப்போ சண்டையா? இல்லையே. அன்னைக்கு இருந்த பவுலுக்கும் அப்போலோவுக்கும் எந்த சண்டையுமே கிடையாது. அவங்க 2 பேரும் கர்த்தருடைய ஊழியராக இருந்தாங்க. ஒருத்தர் விதைச்சாரு, ஒருத்தர் வளர்த்தார், தேவன் விளைய செய்தார். அப்போ அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்று 2 ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா? விசுவாசிக்கும் போதகருக்கும் பிரச்சனை இருக்கிறதா? என்ன?
ஊழியக்காரர்களுக்கும் தன்னார்வ ஊழியர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறதா? உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? பிரிவினைகள் போதகருக்கும் விசுவாசிக்கு இருக்குதா? சரிங்களா? ஒரு தலைவனுக்கும் இன்னொரு சக தலைவனுக்கும், அடுத்த ரூம்ல உட்கார்ந்துருக்கிற ஒருத்தருக்கும் இந்த ரூம்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறப்போ பிரிவினை இருக்குதா? சரிங்களா? அப்படின்னா தலைவன்னா யாருங்க? அதுதான் நமக்கு கொடுக்குறாங்க. 9 அழகான குணங்களை கொடுக்குறாங்க. ஒரு தலைவன்னா யாரு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல ஒரு தலைவன் யார்? கிறிஸ்துவை போல உள்ள ஒரு தலைவன் யார் அப்படின்னா யார் தெரியுங்களா? பாருங்க, அந்த தலைவன் என்ன யோசிப்பாப்லன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. வசனம் 5, பிலிப்பியர் 2:5. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். என்னவா? தேவனுக்கு சமமானவர் அடிமையின் ரூபம் எடுத்தாரே. அப்ப ஒரு தேவன், பிதாவுக்கு சமமான தேவன், ஆனா நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தாரே அப்படின்றத ஒரு கிறிஸ்தவ தலைவன் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சிருப்பாப்ல. அப்ப கிறிஸ்து நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தாரே, அவர் யாருப்பா? மகத்துவமானவர். அந்த மகத்துவமானவர் அடிமையா மாறினாரே, அது அவருடைய ரத்தத்துல ஓடுங்க. ஒண்ணு. 2வது விஷயம் பாருங்க, அப்படி அடிமையின் ரூபம் எடுத்ததுனால என்ன, தங்களை தாங்களே அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எப்படி அழைச்சிக்கிறாங்க, எப்படி அழைச்சிக்க மாட்டாங்கன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 1 கொரிந்தியர் 4, 1 கொரிந்தியர் 4 வசனம் 1. 1 கொரிந்தியர் 4 வசனம் 1 பாருங்க. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களில் உக்கரான காரணம் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். என்னவா? 2 அழகான வார்த்தை போடுறாங்க. அதுதான் 2வது குணம். 3வது குணம், நாங்க யாரு? நாங்கள்லாம் தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்றதில்ல, நாங்கள்லாம் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்கள். we are servants of Christ. நாங்கள்லாம் வேலைக்காரங்க ஐயா, நாங்கள்லாம் சேவை செய்வதற்காக வந்திருக்கிறோம். அப்ப நாங்கள்லாம் யாரு? நாங்கள்லாம் தலைவர் அல்ல, நாங்கள்லாம் யாரு? உங்களுக்காக வந்திருக்கிற servants, உங்களுக்காக பணி செய்ய வந்திருக்கிற ஊழியக்காரர்கள். 2வது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. முதல் குணம், தலைவனுக்கான முதல் குணம், கிறிஸ்துவின் தாழ்மையை புரிஞ்சிருப்பான். கிறிஸ்து யார், எப்படி கீழே இறங்கினார், அதை புரிஞ்சு வச்சிருப்பான். அவன் தன்னை தலைவன் என்று சொல்லிக் கொள்வதை விட ஊழியக்காரன் என்று சொல்லி ரொம்ப விரும்புவான். 3வது, அவன் ஒரு ஓனர் கிடையாது. அவன் யாரு? ஒரு ஸ்டீவர்டு. ஏன்னா பைபிள் சொல்லுது, தேவனுடைய ரகசியங்களின் உக்கரான காரன். இந்த பதவி எனக்கு பதவி இல்லை, எனக்கு ஒரு பொறுப்பு. இந்த பதவி, நான் பதவி வகிக்கல, நான் பொறுப்பு வகிக்கிறேன். மிகப்பெரிய வித்தியாசம். இது தேவனால் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. கொஞ்ச காலத்திற்காக, கொஞ்சம் வருஷத்திற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது தேவன்கிட்ட வந்திருக்குது. நான் பதவி வகிக்கல, பொறுப்புள்ளவனா இருக்கிறேன். ஐ எம் எ ஸ்டீவர்டு. இதை நான் ஓனர் கிடையாது இந்த சேருக்கு, நான் ஓனர் கிடையாது இந்த டேபிளுக்கு. இது நான் அப்படியே என்ன செய்யணும்? பிறருக்கு நான் கொடுக்கணும். இதை வளர்த்து அமுக்கி குலுக்கி சரித்து இதை ரெட்டிப்பாக்கி இதை என்ன செய்யணும்? நான் கொடுக்கணும். என்னுடையது அல்ல இது, கொஞ்ச காலத்திற்கு என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க இந்த போஸ்ட்டை அப்படின்னு நினைப்பவன் தான் ஒரு கிறிஸ்தவ தலைவன். கிறிஸ்தவ தலைவன் கிறிஸ்துவின் தாழ்மையை புரிஞ்சுக்கிட்டவன். கிறிஸ்தவ தலைவன் ஊழியக்காரர் என்று அழைக்க விரும்புகிறவன், தலைவன் என்று அழைக்க விரும்ப மாட்டான். ஒரு கிறிஸ்தவ தலைவன் அவன் உக்கரானக்காரன், அவன் பொறுப்புள்ளவன். அவன் ஒரு ஓனர் இல்லை, அவன் ஒரு ஸ்டீவர்ட், ஒரு மேனேஜர். சார் 4வது பாருங்க, கிறிஸ்தவ தலைவன் பிலிப்பியர் 2ல் வாசிக்கிறோம்ல, அடிமையின் ரூபம் எடுத்து எது வரைக்கும்? சிலுவை மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிறிஸ்தவ தலைவன் அவனுடைய ஊழியத்துல எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் எதை போய் ஒப்பிட்டு பார்ப்பான்? சிலுவையில் இந்த கேள்விக்கு பதில் இருக்குது. சிலுவையில் இயேசுநாதர் இப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒப்பிட்டு தன் வாழ்க்கையை உரசி பார்த்து, நான் சரியாதான் யோசிக்கிறேனா, எங்கேயாவது என்னுடைய மாம்சம் உயர்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையை தான் உரசி பார்ப்பான். அவன் தாழ்மை குறித்து
புரிஞ்சு வச்சுக்கிறான். அவன் அவன் வந்து தலைவன் என்று அழைக்கப்பட விரும்புறதில்லை. அவன் தன்னை ஊழியக்காரன் என்று அழைக்க விரும்புகிறான். அவன் அவன் ஓனர் இல்லை, அவன் ஒரு மேனேஜர், ஸ்டீவர்ட். அவன் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன? எல்லாத்துக்கும் சிலுவை. இப்படி சிலுவையில் ஜீசஸ் இப்படி பேசுவாரா? ஜீசஸ் இப்படி நடந்துக்கிட்டாரா சிலுவையில்? அப்படி யோசிப்பான். 5வது யோவான் 17:4 பாருங்க. யோவான் 17 என்ன நடக்குது பாருங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து சொல்றாரு, பிதாவுக்கு மகிமை சேர்க்கிறார். தனக்கல்ல மகிமை, தனக்கல்ல மகிமை, பிதாவுக்கு மகிமையை சேர்க்கிறார். தன்னை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்கள் கொடுக்கின்ற சொற்பொழிவுகள், அவங்க போடுற மாலைகள், பிதாவே என்னை மன்னிங்கப்பா. அவங்க மற்றவங்கெல்லாம் மேடையில் புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உண்மையான தலைவன், ஐயா இதுக்கெல்லாம் நான் பாத்திரம் அல்ல, நான் யாரு, நான் வந்து பெரிய பாவி, நான் பொறுப்பு தான் வைக்கிறேன், அப்படி இவர்கள் என்னதென்று தெரியாமல் பேசுகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஜெபிப்பவன் தான் தலைவன். ஏன்னா மகிமை தனக்கு இல்லை, மகிமையை கிறிஸ்துவுக்கு அவன் செலுத்துறான், தேவனுக்கு அவன் செலுத்துறான். அதுதான் 5வது குணம். 6வது, அவன் ஏற்கனவே சொன்னோம் நம்ம, அவன் ஒரு உக்கரானக்காரன் சொன்னோம். அவனுக்கு அந்த போஸ்ட்டை கொடுத்தது யாரு? அந்த பொறுப்பை கொடுத்தது யாரு? தேவனுடைய ரகசியங்களுக்கான உக்கரானக்காரன். அப்படின்னா இது தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ நான் எப்படி நடக்கணும், அந்த டைரக்ஷன் என்பது தேவன்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொண்டு அவன் நடத்துகிறான். ஆக அவன் எப்படி இருக்கிறான்? அவன் கிறிஸ்தவ தலைவன், தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்கிறான். 6வது ரொம்ப அழகான குணம். 1 கொரிந்தியர் 4:9 பாருங்களேன். 4:9, எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். என்னவா? மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்திற்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். பாருங்க. அப்புறம், நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இப்போ பாருங்க, நான் கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள்லாம் பைத்தியக்காரமாக சுற்றிட்டு இருக்கிறோம், நீங்கள் புத்திசாலியாக ஆகுறீங்க எங்கள் சத்தியத்தை கேட்டு. நாங்கள்லாம் பலவீனராக இருக்கிறோம், நீங்கள்லாம் பலசாலிகளாக இருக்கிறீங்க. நாங்கள்லாம் கனவீனமாக இருக்கிறோம், நீங்கள் கனவான்களாக மாறுறீங்க கேட்டு. இந்நாள் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். என்னவா ஒரு லீடருக்கான ஒரு சைன்? நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம் ஐயா, சத்தியத்தின் நிமித்தம் நாங்கள் தங்குறதுக்கு இடமில்லாமல் இருக்கிறோம், பசியாக இருக்கிறோம், தாகமாக இருக்கிறோம், நிர்வாணியாக இருக்கிறோம், குட்டுண்டவர்களாக இருக்கிறோம். அப்போ சத்தியத்திற்காக உபத்திரவத்தை சந்திக்கிறவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவ தலைவன். உபத்திரவம் கொடுக்கிறவன் அல்ல, உபத்திரவத்தை சந்தித்து போயிட்டே இருப்பேன். எப்படி ஒரு போர் வீரனுக்கு போர் தழும்புகள் எப்படி அடையாளமோ அதே போல உபத்திரவம் ஒரு கிறிஸ்தவ தலைவனுடைய ஒரு ட்ரேடு மார்க்காக அது இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:9 பாருங்க, ரொம்ப அழகான வாக்கியத்தைங்க சொல்றாங்க. 3:9, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். we are co-laborers with God. அப்ப நான் மட்டும் இல்லப்பா, இந்த பொறுப்பெடுத்து நான் செய்வதற்கு நாங்கெல்லாம் சேர்ந்து செய்கிறோம், நான் மட்டும் அல்ல. அதுதான் ஒரு கிறிஸ்தவ தலைவனுடைய ஒரு அருமையான பண்பு. என்ன? உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். அடுத்தது 9வது குணம் பாருங்க. 3ஆம் அதிகாரம் வசனம் 10, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியாக போல அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான். 11ஆம் வசனம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரம் போடப்பட ஒருவனாலும் கூடாது. அஸ்திபாரம் என்ன? கிறிஸ்து. அப்ப ஒரு தலைவன் அஸ்திபாரம் ஆகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்படுகிறான், உடன் வேலையாடாக அவன் இருக்கிறான். அவன் எல்லாம் சேர்ந்து செய்கிறான். அவன் உபத்திரவத்தை சகிக்கிறவனாக இருக்கிறான். வார்த்தையாலேயோ அல்லது செயலாலேயோ பிறருக்கு உபத்திரவம் கொடுக்கிறவன் அல்ல. பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் தான் வாழ்க்கையில் சிலுவையிலிருந்தே பதிலை காண்கின்றான். கிறிஸ்துவின் தாழ்மையை புரிந்து கொள்கின்றான். அவன் தன்னை ஓனர் இல்லை, தன்னை ஒரு ஸ்டீவர்டா, தன்னுடைய பொறுப்பாளனாக பார்க்கிறான். அவன் தன்னை தலைவன் என்று அழைத்து கொள்ள விரும்புகிறதில்லை. அவன் தன்னை ஒரு
ஊழியக்காரன் என்று சொல்லி அழைத்துக் கொள்ள விரும்புகிறான். ஆக 3 விஷயம் பார்த்தோம். கொரிந்து சபையில் காணப்பட்ட பிரச்சனை. கொரிந்து சபையினுடைய மக்கள் முதிர்ச்சி உள்ளவர்களா, முதிர்ச்சி இல்லாதவர்களா, அதை பார்த்தோம். தலைவன் என்று சொன்னால், கிறிஸ்தவ தலைவன் என்று சொன்னால் அவன்கிட்ட காணப்பட வேண்டிய 9 குணங்களை பார்த்தோம். நீங்கள் ஒரு தலைவனா, குடும்பத்தில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம், ஸ்தாபனத்தில் இருக்கலாம், சுயாதீன ஊழியத்தில் இருக்கலாம். நீங்கள் தலைவரானால் கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கீங்களா? உபத்திரவம் உங்களுக்கு வருதா? இல்லை பிறரை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? யோசிங்க. கேள்விகள். நான் மாம்சத்திற்குரியவனா இருக்கிறேனா, ஆவிக்குரியவனா இருக்கிறேனா? நான் முதிர்ந்த கிறிஸ்தவனா அல்லது வளராத குழந்தையா இருக்கிறேனா? நான் ஊழியக்காரனா இருக்கிறேனா, தலைவனா இருக்கிறேனா? சிந்திப்போம். நம்ம சபையில் நீங்கள் எந்த சபையில் வேணா இருக்கலாம், கேட்குற நீங்கள் எந்த சபையில் வேணா இருக்கலாம், உங்களுக்குள்ள உங்கள் சபையில் பிரிவினை இருக்கிறதா? யோசிங்க. இந்த பாடம் உங்களுக்காக. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, உலகளாவிய கிறிஸ்தவ சபைக்காக ஜெபித்துக் கொள்கிற தாப்பனே, தயவாக எங்களுடைய பிரிவினைகளுக்காக எங்களை மன்னியும், சத்தியம் மேலோங்கி நிற்க உதவி செய்திடணும். கிறிஸ்துவே எங்களுடைய தலைவராக மாறட்டும். நாங்கள் கிறிஸ்துவினுடைய உடன் ஊழியர்களாக, அஸ்திபாரத்தின் கட்டப்பட்ட பிள்ளைகளாக இருக்க உதவி செய்திடணும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.